வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு தாலுகா அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் சேர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 to 2026 இதுக்குண்டான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அப்டேட்கள்லாம் என்னென்ன, எப்படியெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தணும், இதில் இருக்கக்கூடிய சுழிவுநிலைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களுமே நாங்கள் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும், எந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணால் நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, வயது வளர்வுகள் தளர்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க, வயது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 11 விதமான அப்டேட் எல்லாமே இந்த ஒரு வீடியோவிலே தெளிவாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது மூலமாக நாங்கள் அறிவிக்கக்கூடிய அரசு அறிவிப்புகள் மட்டுமல்ல, அனைத்து விதமான அறிவிப்புகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேன் கார்டை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாங்க, ஆதார் கார்டை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதுபோல் அரசு அறிவிக்கக்கூடிய அதர் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்குறது நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த தாலுகா ஆஃபீஸில் என்னென்ன வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, தாலுகா ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அந்த அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு என்னென்ன தேவைப்படுது, ஏஜி, படிப்பு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே, அதாவது ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணியிருக்கலாம், ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிக்காமல் இருக்கலாம். எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தாலுகா அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026. தமிழ்நாடு தாலுகா அலுவலகத்துறையில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வகையான வேலை விண்ணப்பதாரர்கள் அழைப்பு வருகிறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் தாலுகா அலுவலகம் வேலைவாய்ப்பு புதுப்பிக்கும். இதில் செயலில் உள்ள மற்றும் காலியான தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் அலுவலகம் வந்து வேலைவாய்ப்புகள் இப்போ வந்து காலியாக உள்ளது. இந்த காலியாக இருக்கிறதுனால இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்களா. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, கடைசி தேதி, வயது வரம்பு, என்ன தகுதி, தாலுகா ஆஃபீஸில் வந்து இந்த விண்ணப்ப படிவம் எப்படி எல்லாமே 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் அதேமாரி தான். தமிழ்நாடு தாலுகா அலுவலகம், தமிழ்நாடு மாவட்டம் தாலுகா அலுவலகம் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். அதாவது தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான வேலைவாய்ப்புக்கு என்னென்ன இது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தாலுகா ஆஃபீஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்மிடிப்பூண்டியில் தாலுகா அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 14 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுமாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ வந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேனாவோ இதை ஒன்று எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய டைமில் இதை நீங்கள் பார்த்து கால்குலேஷன் பண்ணி வேலைவாய்ப்பை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலையை ஒரு வழியாக இருக்கும். அது காட்டுற வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டான வழியாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுடைய மாவட்டம் வரக்குள்ள. ஓகேங்களா? இல்லை குறித்து வச்சுக்கோங்க.
இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ தான் வேக்கண்ட் அப்படிங்கிறத யாருக்குமே அறிவிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஜிஓவில் நோட்டிஃபிகேஷனில் பொதுவான ஒரு அறிவிப்பு வறுமை ஒழிஞ்சி, ஆனால் இங்கே வரக்கூடிய 14 காலி பண்ணிட்டுனாங்க, 14 வராது, 2, 3, 1 இப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்கிறது 14 அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கணும். இதில் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்களாக நியமனம் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமான ஆட்கள் எடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் வேலைவாய்ப்பு, இன்னொன்று டெம்பரரி வேலைவாய்ப்புன்னு 2 எடுப்பாங்க. பர்மனெண்ட்டில் ஒரு காலி பணியிடம் போட்டு டெம்பரரியில் 13 காலி பணியிடம் போட்டுருவாங்க. இதுதான் நடக்குது, வளமுறையில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இதை பார்த்து விண்ணப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஒரு காலி பணியிடம் தான் இதை யார் விண்ணப்பிக்கிறாங்க? ஒரு காலி பணியிடம் தான், அங்கேயே வேலை செய்கிறீங்களே ஆட்களை போட்டுக்கோங்க, நமக்கு எங்கே இதில் வந்து பெனிஃபிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நம்ம மக்கள்கிட்ட தாட்ஸ் இருக்குது. நாமளே முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலி பணியிடம் தானே, விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க, உடனே விண்ணப்பிங்கன்னு நாங்கள் வந்து சொல்கிறதே. ஒருத்தர் வந்து கால் பண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தார், ஒரு காலி பணியிடத்துக்கு நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணி எல்லா தகவலும் கொடுக்குறீங்களே, அங்கே ஆஃபீஸில் இருக்கிறீங்களே போட்டுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு டீம் அப்போ நாங்கள் ஒரு பேசி ரெடி பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிய வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 80 காலி பணியிடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 81 காலி பணியிடம்னு வச்சுக்கோங்க. ஒரு காலி பணியிடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வேலையாக அறிவித்து ஜிஓ போட்டு பாஸ் பண்ணி ரெடி பண்ணி ஒரு ஆளை நியமனம் பண்ணுவாங்க. அந்த 80 காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்கால பணி நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சம்பளம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், பேர் மட்டும் தான் வேறு. இந்த தற்காலிகமாக போட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருஷம் கழித்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே எந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தாலுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்போ வேறு வேலையில் இருப்பீங்க, வேறு ஏதோ ஒரு ஜாப்ஸுக்கு விண்ணப்பிச்சுட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு இந்த கண்ணோட்டம் வராது. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 80 பேர்த்தையுமே 60 பேரா 50 பேரா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி பிரித்து போட்டு பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சொல்கிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்கா அப்படின்னா இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, நம்ம உடனே தாலுக்கா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலுக்கா ஆஃபீஸ் போங்க. போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிங்க. இப்போ நான் வந்து ஜாப்ஸ் வந்து விண்ணப்பிக்கலான்னு இருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், என்ன ஃபார்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் வந்து அப்டேட் கொடுப்போம். இந்தந்த தாலுக்கா ஆஃபீஸில் இது எதிர்பார்க்குறாங்க. அதாவது எதிர்பார்க்குறாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்தந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணுங்கிறாங்க, இதெல்லாம் தேவைங்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதன் பிறகு போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய தாலுகா ஆஃபீஸை நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மூலம் இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க அடுத்தடுத்த மாவட்டம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். மயிலாடுதுறை தாலுகா ஆஃபீஸில் அலுவலக ஆட்கள் சிறப்பு 2025 31 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் ஆட்கள் சேர்ப்பு வந்து 2025 19 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் பூந்தமல்லி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 பல்வேறு காலி பணியிடங்கள், அதாவது இதில் குறிப்பிடலை அப்படின்னா பல்வேறு அப்படின்னா அதிகமாக இருக்கலாம். அந்த பல்வேறுங்கிற இடத்துல அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து அதோட ஸ்டாப் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்கள் அப்படின்னு போட்டுருவாங்க. அடுத்தது திருவள்ளூர் தாலுகா அலுவலகத்தில் ஆட்கள் சேர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 காலி பணியிடங்கள். தேனி தாலுக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு காலி பணியிடங்களும் போட்டாங்க. தேனியில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு இது கொடுத்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் 12, அதே சென்னையில் 6, இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி இது வந்து மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 480 காலி பணியிடங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வேலைவாய்ப்பு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு காலி பணியிடங்கள். இது வந்து இந்த மருத்துவமனைக்கு சம்மந்தப்பட்டது. தாலுகா ஆஃபீஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எந்தெந்த மாவட்டத்தை இப்போ அறிவிப்பு வந்திருக்கோம் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்தடுத்த மாவட்டத்துக்குலாம் 1 by 1 வீடியோ வரும். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ சொன்ன ஒரு 10 மாவட்டத்துக்குள்ளே சொன்னோம்ல, அதை வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து தவற விட்டுறாதீங்க. நிறைய விதமான கருத்துக்களை இந்த வீடியோவில் 1 by 1 சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து மறுபடியும் போய் முதல்ல இருந்து பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே,
இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணல அப்படின்னா கட்டாயமாக லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்குள்ள மோட்டிவேஷனாக இருக்கும். தாராளமாக ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு எல்லா விதமான தகவல்களையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.